அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். த சிங்குலர் சொல்யூஷன் ஆஃப் y ஈக்குவல் டு எக்ஸ்பி ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்டூ ஏ இஸ் இந்த நாளில் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். இங்கே பின்றது என்னென்னா டிஒய் பை டிஎக்ஸ். ஓகே, தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதோடைய சொல்யூஷன் வந்து சிங்குலர் சொல்யூஷன் நமக்கு வேணும் அப்படின்னா இதில் இருக்கிற பியை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் எப்படிலாம் இந்த பியை ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் என்ன இதை அப்படியே பார்த்து எழுதிக்கிறேன். y equal to xp plus root of 1 plus p square into a. ஓகே, சரி. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த xp இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். y minus xp ஆகிடும் இல்லையா, ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 plus p square into a. ஓகே, இப்போ ரூட்டை முதல்ல ரிமூவ் பண்ணலான்னு இருக்கேன். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிடுறேன். அப்போ y minus xp the whole square ஈக்குவல் டு இங்கே ரூட் கட் ஆகிடும். இப்போ 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர். ஓகே, சரி. இப்போ இந்த ஏ ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ்பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஜஸ்ட் உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இங்கே வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் படி இருக்குது. நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். அப்போது ஏ ஸ்கொயர், இது வந்து ஏ, இது பி, மைனஸ் நடுவில் இருக்குது. சரி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது எக்ஸ்பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab 2ab. ஓகே, ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர். ஓகே, இப்போ ஸ்கொயர் நம்ம கொடுத்துடலாம். இது ஸ்கொயர் பண்ணாகும் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் வரும். ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் இது அப்படியே மல்டிப்ளை பண்ணி லைனாக எழுதிடலாம். 2xyp ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர். ரைட், நான் இந்த டேர்ம் மட்டும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். என்ன ஆகும் பாருங்கள், ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் 2xyp. இது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஆகிடும் இல்லையா, ஈக்குவல் டு இந்த பக்கம் வெறும் ஏ ஸ்கொயர் மட்டும் இருக்கும். சரி, இப்போ நான் பி ஸ்கொயர் டேர்ம்ஸை மட்டும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டில் எழுதிடுறேன். அப்போது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர், ஜஸ்ட் இதை பக்கத்தில் எழுதிக்கிறேன், மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர். அடுத்த டேர்ம் மைனஸ் 2xyp ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஒன்றும் இல்லைங்க, இதை கொண்டு வந்து இங்கே பக்கத்தில் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, சரி. இப்போ இந்த ஒய் ஸ்கொயர் கூட அந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா காமனாக பி ஸ்கொயர் இருக்குது, வெளியே எடுத்துடலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 2xyp ஈக்குவல் டு இந்த ஒய் ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டால் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, இது ஒரே டேர்மாக அப்படின்னு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 2xyp. இந்த டேர்ம் அப்படியே இந்த பக்கம் வந்தால் என்னாகும், மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்படியே ஃபுல்லாக இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ளஸ் டேர்ம் அங்கே இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடும். இந்த மைனஸ் கூட உள்ளே கொடுத்துட்டு இதை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 2xyp ப்ளஸ் போட்டிங்கன்னா மைனஸ் நம்ம உள்ளே கொடுத்துடலாம். அப்போ என்னாகும், ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆகிடும் ஈக்குவல் டு 0. ஓகே, இங்கே ப்ளஸ் போட்டுவிட்டேன், அந்த மைனஸை உள்ளே கொடுத்து விட்டேன். ஜஸ்ட் டேர்ம்ஸ் வந்து என்ன ஆகிடுச்சு, இடம் மாறிடுச்சு. ஓகே, இப்போ இதை நல்லா கவனிங்க. இது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்மும் இந்த மாதிரி இருக்கா பாருங்கள். இங்கே வந்து இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், பியில் அமைந்த ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஓகே, இது பாருங்கள் எக்ஸில் அமைந்த ஒரு இருபடி சமன்பாடு, இது பியில் அமைந்த ஒரு இருபடி சமன்பாடு. நல்லாவே தெரியுது, தெளிவாக தெரியுது, இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன். ஓகே, சரி. இப்போது இதில் கம்பேர் பண்ணும்போது ஏ என்ன, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், பி என்ன, இங்கே வந்து எக்ஸ் பிளேஸில் பி இருக்குது, அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த கோஎஃபிஷியன்ஸை அப்படியே எடுக்கிறேன். ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்,
b வந்து கேபிட்டல் B வந்து மைனஸ் 2xy b, c வந்து y ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஜஸ்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டுங்களா? அப்போது a ஈக்குவல் டு ஸ்மால் x ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் a ஸ்கொயர், b கேபிட்டல் B வந்து மைனஸ் 2xy மைனஸ் 2xy, c வந்து y ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். சரி, இப்போ இந்த ஏபிசி ஏன் சார் எடுத்தீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். இது வந்து ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதனால் தாராளமாக b ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து 0 ஏன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். குவாட்ரடிக்காக இருந்தால் இது ஏன் சார் 0 ஆகணும்? இல்லை, தெரியணும்ல. ஆனால் எந்த ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கும் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 தான். ஓகே, இப்போ என்ன செய்கிறோம்? பியோட வேல்யூ இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் 2xy ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், a வேல்யூ போட்டிருக்கேன், c y ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் அந்த ஏபிசி வேல்யூஸை இன்புட் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மைனஸ் கட் ஆகிடுது, ப்ளஸ் ஆகிடுது. 2 ஸ்கொயர் 4 x ஸ்கொயரு y ஸ்கொயரு, ஓகே, மைனஸ் 4 இன்ட்டு x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ரைட், இதை 4ஆல் டிவைட் பண்ணிடலாமா? அப்போ என்னாகும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஜஸ்ட் 4 கட் ஆகிடுது, டிவைடட் பை 4 பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேர்ம் மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் இப்படி ஆகிடும். இந்த பக்கமும் வச்சுக்கலாம், ஜஸ்ட் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடும் தனியாக. எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, மல்டிப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு டேர்மும், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறேன், ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். அடுத்தது இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஏ பவர் 4. ஓகே, ஒரு இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கட் பண்ணிக்கலாம். அப்போ 0 ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ பவர் 4. இந்த ரெண்டு டேர்ம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம், இந்த பக்கமே வச்சுட்டும் நம்ம செஞ்சுருக்கலாம். இந்தாண்டு எடுத்துகிட்டு வந்தால் என்னாகும்? ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகிடுது, ஈக்குவல் டு ஏ பவர் 4. இப்போ ஏ ஸ்கொயரில் டிவைட் பண்ணிடுறேன் காமனாக, அப்போ இந்த ஏ ஸ்கொயர் கட் ஆகிடும், இதுவும் கட் ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பவர் 4 ஏ ஸ்கொயரில் டிவைட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ஆகிடும். ஓகே, நான் பி ரிமூவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது இது பாருங்கள், இது என்ன? இது சர்க்கிள் தானே, வட்டத்தின் சமன்பாடு. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதில் இருக்கிற பியை ரிமூவ் பண்ணாலே போதும், எனக்கு சிங்குலர் சொல்யூஷன் கிடச்சிரும். கிடைச்சா அந்த சிங்குலர் சொல்யூஷன் தான் இது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இது வந்து இந்த நாளில் என்ன பாருங்கள், பேரபோலாவா இல்லை, எலிப்டிக்கா இல்லை, சர்க்கிளா? எலிப்டிக்கோட ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா உங்களுக்கு, பேரபோலாவுக்கும் தெரியும் இல்லையா? இப்போ சர்க்கிளா? எஸ் சர்க்கிள். ஹைப்பர்போலாவுக்கும் தெரியும் இல்லையா? இப்போ பாருங்கள், பேரபோலாவில் 4 டைப் இருக்குது. அந்த 4 டைப்பில் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இப்போ இந்த ஏ மாறிக்கிட்டே இருக்கும், இது பேரபோலா, மைனஸ் வரும். 4 டைப் இருக்குது, இந்த மாதிரியாக இருக்குது இல்லை. அப்போ ரெண்டாவதாக பாருங்கள், எலிப்டிக் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் தான் இருக்குது, பி ஸ்கொயரை பற்றி இங்கே எதுவும் பேச முடியாது. அப்போது கண்டிப்பாக இது எலிப்டிக் கிடையாது, கண்டிப்பாக இது சர்க்கிள் தான். சர்க்கிள் ஈக்குவேஷன் நமக்கு நல்லாவே தெரியுமே, சர்க்கிள் ஈக்குவேஷன் தான் அது. சரி, ஹைப்பர்போலா ஜஸ்ட் இந்த இடம் மைனஸ் வருது, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இது ஹைப்பர்போலா, இது எலிப்டிக், இது பேரபோலா. இதிலே இன்னொரு 2 டைப் இருக்குது எலிப்டிக்கில். ஓகே,
ஏ ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் பி ஸ்கொயராக இருந்தால் ஒன்று, ஏ ஸ்கொயர் லெஸ் தென் பி ஸ்கொயராக இருந்தால் ஒன்று. இப்போ இது ரெண்டு டைப் இருக்குது எலிப்டிக்கில். அதே போல் ஹைப்பர்போலாலையும் ரெண்டு டைப் இருக்குது. ஏ ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் பி ஸ்கொயர் இஸ் லெஸ் தென் பி ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் ஏ ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு டைப். இப்போ இதில் ரெண்டு டைப் இருக்குது, இதில் ரெண்டு டைப் இருக்குது, இதில் 4 டைப் இருக்குது. இது எதுவுமே இது கிடையாது. இது சர்க்கிளோட ஈக்குவேஷன். இப்போ இது சர்க்கிள்னு சொல்லிட்டேன். அப்போ சென்டர் இதுக்கு என்ன? கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் சரியாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு. 2 கொஷின் கேட்டிருக்கேன். இதோட சென்டர் சர்க்கிள் சொல்லியாச்சு, இதோட சென்டர் கேட்குறேன். ரெண்டாவது, இப்போ இது வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை பார்க்கும்போது சிங்குலர் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா பி கண்டிப்பாக dy/dxன்னு சொல்லிட்டாங்க. நான் பியை ரிமூவ் பண்ணால் தான் எனக்கு சிங்குலர் சொல்யூஷன் கிடைக்கும். முதல்ல சிங்குலர் சொல்யூஷன் என்னன்ட்டு டெஃபினேஷன் பாருங்கள், அப்போ தான் கிளியர் ஆகும். ஸோ நான் பி ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை விட ஷார்ட்டாக உங்களால் பண்ண முடியும்னாலும் பண்ணுங்கள், தாராளமாக. மெல்ல ஒரு ஸ்டெப்பாக பண்ணிட்டு வரேன். இப்போ இது வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன், ஒய்யில் அமைந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன், விச் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இன் பி. அப்போது இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கு b² - 4ac = 0ன்னு போட்டிருக்கேன். ஏன்? இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். ஓகே, இது ரெண்டுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எல்லா குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கும் b² - 4ac = 0 தான் வேறு சொல்லியிருக்கேன். சொல்லிவிட்டு ஜஸ்ட் அந்த ஏபிசி எடுத்துகிட்டு வந்து இன்புட் பண்ணி அப்படி சால்வ் பண்ணிகிட்டே வந்தால் எனக்கு கிடைக்கிறது, இதிலேருந்து பி ரிமூவ் ஆகிருப்பாருங்க, சர்க்கிள் கிடைக்கிறது. இப்போ இந்த ஏ மாற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்க்கிள்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் சர்க்கிள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நிச்சயமாக பேரபோலா இல்லை, எலிப்டிக் இல்லை, ஹைப்பர்போலா இல்லை. இதோட சிங்குலர் சொல்யூஷன் வந்து சர்க்கிளாக இருக்குது. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இப்போ அடுத்தது மாடல் எக்ஸாம் 5 UGTRB ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மாடல் எக்ஸாம் 5 கொஷின் பேப்பர் ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஷின் பேப்பர் தட்டி விடுவாங்க. நீங்கள் ஓனாக உட்காந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். சார் இதுக்கு முன்னாடி 4 டெஸ்ட்டுமே நான் எழுதி பார்க்கலன்றவங்க 5 மொத்தமாக வாங்கி நீங்கள் ஓனாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். நிச்சயம் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். போஸ்டிங் வாங்கியே தருவீங்க. ஓகே, தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.